ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்க ஆசையா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு இப்போ இங்கிலீஷ் ஒரு புக்கு எடுக்கிறோம், இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த இங்கிலீஷில் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் சரளமாக படிக்கணும். ஏன்னா தமிழில் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷில் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அது எப்படி படிக்கிறது? சில பேருக்கு சில வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதோட மெயினான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களால் தமிழ் மாதிரியே இங்கிலீஷையும் படிக்க முடியும். இதுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் இங்கிலீஷை ரொம்ப 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 ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். இப்போ இங்கிலீஷ் நம்ம பேசுகிறது எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசுகிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம அந்த வேர்டை ரீட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் பேசும்போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேசிக்கான 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களால் இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு போதும். ஸோ வாங்க என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கான லெசனுக்குள்ளே போய் கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ தமிழில் நமக்கு எத்தனை எழுத்து இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ் எழுத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் எழுத்துக்கும் அந்த எழுத்தோட பேருக்கும் எழுத்தோட உச்சரிப்பும் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த எழுத்து தமிழில் நம்ம கான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எழுத்தோட பேர் என்ன? கா தான். இந்த எழுத்தோட உச்சரிப்பு என்ன? கா தான். இப்போ கா அப்படின்னா கா, கண். இந்த எழுத்துக்கு நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்க? கான்னு சொல்கிறோம் இல்லையா, உச்சரிப்பு என்ன சொல்கிறீங்க? கா. அப்போ படிக்கும்போது எப்படி படிக்கிறோம்? கா, கண் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இது தமிழ். இங்கிலீஷ் இதில் எப்படி வேறுபடுது அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் நம்ம இந்த எழுத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எழுத்துக்கு நம்ம என்னென்னு பேர் சொல்லுவோம்? பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எழுத்தோட பேர் பி, நேம் என்னது? பி. ஸோ இதே இந்த எழுத்தை நம்ம ஒரு வார்த்தையில் இந்த எழுத்து இருக்குது, நம்ம அதை படிக்கணும். தனித்தனியாக ஏ பி சி டின்னு இருந்துச்சுன்னா நம்ம பின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதே ஒரு வார்த்தையில் இந்த எழுத்து இருக்குது, பிஏடி. ஸோ இந்த வார்த்தையில் நமக்கு பி இருக்குது. ஸோ இங்கே நம்ம பின்னு இதை சொல்ல முடியாது. இங்கே நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த எழுத்துக்குன்னு சொல்லி ஒரு சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை தான் சொல்லணும். அந்த சவுண்டு என்ன அப்படின்னா பு. பு கிடையாது, பு. புன்னு அழுத்தி நம்ம சொல்லணும். அப்போ இதை எப்படி நம்ம படிப்போம்னா, இங்கே இப்பு அ, பேட், பேட். ஓகேவா? ஸோ பீன்றது இங்கே வராது. ஒரு வார்த்தையில் நம்ம அந்த எழுத்தை படிக்கும்போது அதோட சவுண்டை தான் நம்ம சொல்லணும். அப்போ தமிழுக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். இதில் மெயினாக நம்ம இந்த ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த எழுத்துக்கான சவுண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிலீஷில் 26 எழுத்தில் 5 வவல் எழுத்துக்கள் இருக்குது, 21 கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் சவுண்ட்ஸ்ன்னு சொன்னது இங்கே ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம், அதுதான். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வவல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த வவல்ஸுக்கு சவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வவல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 எழுத்துக்கள் இருக்குது. ஏ இ ஐ ஓ யூ. தமிழில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் அதை வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இங்கிலீஷில் 5 எழுத்துக்கள் தான் உயிரெழுத்து இருக்குது. ஆனால் இந்த உயிரெழுத்து 5க்கு நமக்கு சவுண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, அதாவது உச்சரிப்புகள் இல்லைனா சவுண்டுன்னு சொல்கிறது ஒலின்னு சொல்லலாம். உச்சரிப்பை விட ஒலின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையாக பிரிக்குது. ஒன்று ஷார்ட் சவுண்டு, இன்னொன்று லாங் சவுண்டு. அதாவது தமிழில் எழுத்துக்களை நம்ம படிப்போம், குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம். இப்போ கா வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா கா, இந்த எழுத்தை கா அப்படின்னு நெடிலில் படிப்போம் இல்லையா, இதை குறிலில் படிப்போம், இதை நெடிலில் படிப்போம். கா, கா, குறில், நெடில். ஸோ அதே தான் இங்கேயும். ஷார்ட் சவுண்டுங்கிறது இந்த காக்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி. லாங் சவுண்டுங்கிறது கா அப்படின்னு சொல்கிற சவுண்ட். ஓகே? ஏக்கு பார்த்தீங்கன்னா 2 சவுண்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஆன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சவுண்டுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத்து கிடையாது, ஆனால் ஆன்னு சொல்லுவாங்க. அது ஆ அப்படின்னு சொல்லி படிக்கணும், ஆ. இதுவே லாங் சவுண்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த எழுத்துக்கெல்லாம் என்னென்ன பேர் இருக்கோ அதுதான் லாங் சவுண்டாக வரும்.
இப்போ இந்த எழுத்து என்னன்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோமா, அதோட லாங் சவுண்டு ஏ. அடுத்தது இ, ஐ, ஓ, யு. அப்போது உங்களுக்கு நெடில் உச்சரிப்பு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த எழுத்தோட பேர் என்னவோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும். இதுவே ஷார்ட் சவுண்ட் மட்டும்தான் நீங்கள் படிச்சுக்கணும். ஈக்கு வந்து ஏ அப்படிங்கிறது ஷார்ட் சவுண்டு, ஐக்கு இ, ஓக்கு ஓ, ஓ ஓ. யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிற சவுண்டு. இதுவே லாங் சவுண்டில் யூக்கு மட்டும் 2 சவுண்டு இருக்குது. ஒன்று யூங்கிற சவுண்டும் இன்னொன்று ஊங்கிற சவுண்டு இருக்குது. ஸோ இந்த சவுண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வவல்ஸ் 5 எழுத்துக்கள் என்ன, அதோட ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது 21 கான்சனன்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 21 கான்சனன்ட்ஸ்க்கும் என்னென்ன சவுண்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் ஒரு வார்த்தையில் வந்து இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பை வச்சு படிக்க முடியும். பிக்கு வந்து பார்த்தோன்னா ப ப. அடுத்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்கு ஸ் அப்படிங்கிற சவுண்டு. அது வந்து உங்களுக்கு சி வந்து ஒரு சில வவலோடு சேரும்போது க்கு அப்படின்ற சவுண்டு வரும், இன்னொரு சில எழுத்துக்களோட சேரும்போது இஸ்ன்ற சவுண்டு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் 2 சவுண்ட் கொடுத்துருக்கோம். டிக்கு டு டு, எஃப்க்கு இஃப் இஃப், ஜிக்கும் அதே மாதிரி தான். வவல்ஸ் கூட சேரும்போது தான் இந்த இக்கு இஜ் அப்படின்ற 2 சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹெச் பொறுத்த வரைக்கும் இஹ் அப்படிங்கிற சவுண்டு, ஜேக்கு இஜ், கே இக், எல் இல், எம்முக்கு இம். ஸோ அடுத்தது பாருங்கள் என் இன், பீக்கு இப், பிக்கு பு அப்படின்னு படிக்கணும், பீக்கு இப்புன்னு படிச்சிங்கன்னா போதும். அந்த தமிழில் எப்படி நம்ம பா ப பா பா இப்படி படிப்போம் இல்லையா, ஸோ அந்த சவுண்டு தான் இந்த பீக்கு வர சவுண்டு. கியூக்கு கு, ஆர் இர், எஸ்க்கு இஸ், டீக்கு இட். இந்த பியும் பியும் டியும் டியும் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுன்ற சவுண்டு தான். அது இட்டுன்னு படிக்கணும், இது வந்து டு அப்படின்னு படிக்கணும். அந்த உச்சரிக்கிறதுல தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். விக்கு யூ, டபிள்யூக்கும் யூ தான், எக்ஸுக்கு இக்ஸ், ஒய்க்கு இ, ஜெட்டுக்கு இஸ். ஓகே, ஸோ இதுதான் 21 கான்சனன்ட்ஸ்க்கான அந்த எழுத்தோட சவுண்டு. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சவுண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, லெட்டர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து வவல்ஸ் சவுண்டுக்கு லெட்டர்ஸ்க்கு என்ன சவுண்ட்ஸ் இருக்குது, கான்சனன்ட்க்கு என்ன சவுண்டு இருக்குது நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி படிக்கிறது, இந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து கான்சனன்ட்ஸையும் வவல்ஸையும் சேர்த்து படிக்கும்போது என்ன மாதிரி சவுண்டு வரும். இப்போ வவல் லெட்டர் இருக்குது, கான்சனன்ட் லெட்டர் இருக்குது, இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன மாதிரி சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எழுத்துக்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை கற்றுக்கிட்டா கான்சனன்ட்ஸையும் வவல்ஸையும் பிளெண்ட் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா நிறைய வார்த்தைகளில் வந்து பார்த்தோன்னா வவலும் கான்சனன்ட் சேர்ந்து தான் வரும், தனியாலாம் வராது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கான்சனன்ட் வந்து பி இருக்குது. அதே மாதிரி வவல் 5 வவல் கொடுத்துருக்கோம். ஷார்ட் சவுண்ட் என்ன, லாங் சவுண்ட் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ப அ ப ப அப்படிங்கிற சவுண்டு. இதே லாங்கில் படிக்கும்போது ஏங்கிற சவுண்டு வருது இல்லையா, அப்போது ப ஏ பே, ப ஏ பே, ப இ பி, ப ஓ போ, இப்பு ஆ பா. லாங் சவுண்டு பாருங்க, ப ஏ பே, இப்பு இ பி, இப்பு ஐ பை, இப்பு ஓ போ, இப்பு யூ பியூ, அடுத்து இப்பு பூ. ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வவல்ஸையும் கான்சனன்ட் சவுண்ட்ஸையும் பிளெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வார்த்தைகள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நான் ஃபஸ்ட்டே காவோட சவுண்டு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 2 சவுண்டு வருதுன்னு. அதில் ஏ ஓ யூ சி கூட சேர்ந்து வந்துச்சுன்னா இக்கு அப்படிங்கிற சவுண்டு வரும். இதுவே ஈயும் ஐயும் சேர்ந்து வந்துச்சுன்னா இஸ் அப்படிங்கிற சவுண்டு வரும். இக்கு அ கே, இக் இஸ் ஏ ஜே. அதே மாதிரி இஸ் ஐ சை, சை அப்படிங்கும்போது இப்போ சைக்கிள், சினிமா அப்படின்லாம் படிப்போம் பார்த்தீங்களா. சினிமா அப்படிங்கிற வார்த்தையிலாம் இந்த சி சிஐ சி அப்படிங்கிற சவுண்டில் தான் வந்து வரும். அதே மாதிரி இக்கு ஓ கோ, இது கோல கோ, ஏன்னா ஓங்கிற சவுண்டு தானே வரும், கோ. அதே மாதிரி இக்கு அ கா, இக்கு ஏ கே, ஸ் இ சி, இஸ் ஐ சை,
இது இப்படியும் நம்ம எழுதலாம். சி இந்த சவுண்டு வரும். ஓகேங்களா? ஸோ எந்த எழுத்து வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சவுண்டு தான் உங்களுக்கு ஸ் அப்படிங்கிற சவுண்டில் தான் வரும். இக்கு ஓ கோ, இக்கு யூ கியூ, இக்கு உ கு. ஸோ இது வந்து சி கூட. அதே மாதிரி நீங்கள் டி கூட பிளெண்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா கான்சனோட சவுண்ட்ஸோடையும் பிளெண்ட் பண்ணி படிக்கும்போது அந்த லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டு உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். இட்டு ஏ, இட்டு ஆ, டா, இட்டு ஏ டே, இட்டு இ டி, இட்டு ஓ டோ, இட்டு யூ இட்டு ஆ டா, இட்டு யூ இங்கே வந்து டியூ அண்ட் டூ அப்படின்ற சவுண்டில் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஏ பி சி வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து எஃப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிலையும் 2 சவுண்ட் சொன்னேன் இல்லையா, அதுவும் ஈயும் ஐயோட சேரும்போது இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு வரும். மீதி 3 எழுத்தோடு சேரும்போது இக்கு கு அப்படின்னு சொல்லி படிக்கணும். சிக்கு வந்து இக்குன்னு படிக்கணும். இது வந்து இக்கு. கேட், ஸோ ஜிஏடி கேட், கு ஏட் கேட். ஓகே, கிவ். இதில் வந்து பார்க்கலாம் ஐ வருதே ஜிவ்னு வரணுன்ட்டு. ஸோ ஒரு சில எக்ஸப்ஷனும் இருக்குது. இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு சரளமாக படிக்கணும். ஸோ நம்ம தமிழில் எப்படி படிக்கிறோமோ, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஒரு பேராகிராஃப் எடுத்தாலும் சரி, நான் திக்காமல் படிக்கணும், சரளமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 விஷயம்தான். நம்ம தமிழ் வந்து எப்படி வந்து எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அந்த மாதிரி இங்கிலீஷும் படிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த எழுத்தோட சவுண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். வவல்ஸுக்கு 2 சவுண்டு இருக்குது, ஷார்ட் சவுண்டு லாங் சவுண்டுன்னு சொல்லிட்டு. கான்சனண்ட்டுக்கு ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்குது. அதில் ஒரு சில கான்சனன்ட்ஸ்க்கு மட்டும் வவல்ஸோடு வரும்போது 2 சவுண்டு வந்து வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்சனண்ட்டையும் வவலையும் பிளெண்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, இந்த 3 விஷயத்தையும் ஃபஸ்ட்டு இங்கே கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் அடிஷ்னலாக நம்ம கற்றுக்கும் போது நம்மளோட இங்கிலீஷ் ரீடிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. தமிழ் ஓரளவுக்கு உங்களுக்கு எழுத்துக்கள் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம இங்கிலீஷில் படிச்சிடலாம். தமிழில் இல்லாத ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கும், அதை அடிஷ்னலாக நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலே பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவே போகிறீங்க அப்படின்னா இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் லெவல் எப்படி அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதையும் சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.